வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். ஸோ நான் வந்துட்டு யூடியூப் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி வரேன். யூடியூப்ல எனக்கு ஒரு சேனல் இருக்குது அப்படின்றதே வந்துட்டு அப்போ நான் மறந்து போயிடுறேன். ஸோ இதுக்கப்புறமாவது கண்டினியூஸாக வீடியோ போடணும். இது எத்தனை வீடியோவில் தான் அம்மு நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இட்ஸ் ஓகே, ஃபைன். இதுக்கப்புறமாவது கண்டினியூஸாக வீடியோ போடணும். ஒரு வீக்குக்கு அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ வதன்னு பேசாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன், எதை பற்றி அப்படின்றத விட இன்றைக்கி வந்து நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு அவளோட 25 வயசு இருக்கும்போது அவள் காணாமல் போகிறா, அதாவது அவள் தொலைஞ்சு போகிறா. திருப்பி அவளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவளை கண்டுபிடிக்கும் போது அவளுக்கு வயசு 50 ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரு பொண்ணு எங்கே போனா, எப்படி தொலைஞ்சு போனா, எங்கே தான் இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அந்த பொண்ணை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ அந்த பொண்ணு யாருன்னா, அவள் தான் பிளன்ச் மோனிர். பிளன்ச் மோனிர் இவங்க வந்துட்டு 1 மார்ச் 1849 தான் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட். அந்த காலத்துலலாம் வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆளாக தான் பார்ப்பாங்க, ரொம்ப பெரிய ஆளாக மதிப்பாங்க. ஸோ இவங்களோட அம்மா எப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கேரக்டர். யாராவது வந்து தனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவங்க அம்மா அவங்களால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து செஞ்சுருவாங்க. ஸோ இவங்க அம்மா அப்பா 2 பேருமே இப்படி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுனால அந்த ஊருக்குள்ள வந்துட்டு பிளன்ச் மோனிரோட அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அதாவது எப்படின்னா, பிளன்ச் மோனிரோட அம்மா அப்பா ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா அவங்கள பார்த்து வணக்கம் சொல்கிறது, அவங்கள பார்த்து தலங்குனிஞ்சு வணங்குறது, இந்த மாதிரியான ஒரு கௌரவமான குடும்பம் தான் வந்துட்டு பிளன்ச் மோனிரோட குடும்பம். அதுக்கப்புறம் பிளன்ச் மோனிருக்கு வந்து ஒரு அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ மொத்தமாக பிளன்ச் மோனிரோட வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அண்ணா அதுக்கப்புறம் பிளன்ச் மோனிர் 4 பேரும் இருக்காங்க. இவங்க 4 பேருமே வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரவங்க தான். எல்லாரோட பேர்லையுமே நிறைய சொத்து, நிலம், காசு எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளன்ச் மோனிர் வந்து வளர வளர ரொம்ப அழகா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ ஸோ அதே போல் ஒரு நல்ல பொண்ணாகவும் நல்ல அறிவான ஒரு பொண்ணாகவும் வளர்றாங்க. ஸோ அதனாலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களோட கண்ணும் பிளன்ச் மோனிர் மேலே தான் இருக்கும். நான் கல்யாணம் பண்ணால் பிளன்ச் மோனிர் மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் இருக்காங்க. நான் பிளன்ச் மோனிரையே கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் அந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. பிளன்ச் மோனிருக்குமே வந்துட்டு கல்யாணம் பண்ணுற வயசு வந்து நெருங்கிருச்சு அப்படின்றனால பிளன்ச் மோனிரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குற விழா ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்க்குற விழாவில் நிறைய பேர் வந்து பிளன்ச் மோனிரை பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க. பெரிய பெரிய பணக்காரவங்களும் இருக்கிறாங்க, நார்மலான பர்சன்ஸும் இருக்காங்க, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பிளன்ச் மோனிரோட அம்மா பிளன்ச் மோனிர் கிட்ட கேட்குறாங்க, வந்த பசங்களில் உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னும் போது பிளன்ச் மோனிருக்கு முன்னாடி ஏராளமான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. யாருனாலும் அவங்க சொல்லலாம், பணக்காரவங்க, அழகானவங்க, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பிளன்ச் மோனிர் எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு வயசான ஒரு ஆளை கையை காமிச்சிருக்கா. ஸோ பிளன்ச் மோனிரோட அம்மாவுக்கு வந்து இதை கேட்டு சரியான ஷாக். ஏன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தும் இப்போ போய் இந்த வயசான ஒருத்தரை போய் தேர்ந்தெடுக்கிறாளே. ஏன்னா வந்து வயசு வித்தியாசம் அப்படி இருக்குது. பிளன்ச் மோனிருக்கு வந்து 25 வயசுனா அவருக்கு 45 47 எங்கேயோ போகுது. ஸோ அதை அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்னன்னா, அவர் வந்துட்டு பணக்காரர், நல்லா சொத்து சொகம் அப்படி இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் வந்துட்டு நார்மலாக டெய்லி வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதையும் நினச்சி அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க, இவர் வேண்டாம், இவர் உன்னையோட கூட வயசு இருக்கிறவர், அதுக்கப்புறம் இவர்கிட்ட பணம் காசு சொத்து எதுவுமே இருக்க கிடையாது, ஸோ இவர் வந்து உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளன்ச் மோனிரோட அம்மா இவரை வேண்டாம் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு பிளன்ச் மோனிரால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை, நான் அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, வேறு யாரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்துட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அம்மா வந்துட்டு பிளன்ச் மோனிர் சொன்ன இந்த எந்த விஷயத்தையுமே கேட்க கிடையாது. இதுக்கப்புறம் நீ அவர் கூட பேசாத, இதுக்கப்புறம் நீ அவரோட பேச்சையே நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளன்ச் மோனிர் கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளன்ச் மோனிர் கேட்பாங்களா? கேட்கல. அவங்க கேட்க கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணு பார்க்குற விழால தான் வந்துட்டு பிளன்ச் மோனிரை வந்து அவர் பொண்ணு பார்த்துட்டு போனாருன்னு கிடையாது. இந்த பொண்ணு பார்க்குற விழா நடக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பிளன்ச் மோனிருக்கும் பிளன்ச் மோனிரோட லவ்வருக்கும் வந்துட்டு கனெக்ஷன் இருந்திருக்கு. லைக் 2 பேருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்துட்டு லவ்வாக வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால பிளன்ச் மோனிருக்கு இவரை முன்னாடியிலேருந்தே பிடிக்கும் அப்படின்றனால பிளன்ச் மோனிர் உறுதியாக இருக்காங்க, இல்லை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அம்மா நீ அவர் கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மாவோட பேச்செல்லாம் கேட்காம அடிக்கடி போய் அவரை பார்க்குறது, பேசுறது, வீட்டில் நடக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறது இப்படின்னு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளன்ச் மோனிரும் அவரும் சேர்ந்து நம்ம ஓடி போயிடுவோம், இதுக்கு மேலே உன்னோட அம்மா வந்து நம்மளை சேர்த்து வைக்க மாட்டாங்க, ஸோ நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சுட்டாங்க. இது இந்த எப்படின்னு தெரியல, ஆனால் பிளன்ச் மோனிரோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு.
ஸோ பிளன்ச் மோனியரோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிளன்ச் மோனியரோட அம்மா இதுக்கப்புறம் நான் உன்னைய விடுறதா கிடையாது, இதுக்கப்புறம் உன்னை விட்டேன்னா நீ எங்கள் மானத்தை கெடுத்துட்டு நீ அவன் கூட ஓடி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பிளன்ச் மோனியை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்தோட பேர் என்னன்னா அட்டிக். அதாவது நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு வெளிநாட்டில் வந்து அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணி வைப்போம், நம்ம யூஸ் பண்ணாத பொருள், பழைய ஜாமான் இதெல்லாம் தூக்கி போடுவோம்ல, அதே போல் வெளிநாட்டில் வந்து யூஸ் பண்ணாத பொருள், தேவையில்லாத பொருட்கள் இதெல்லாம் வந்து அட்டிக்கில் தான் தூக்கி போடுவாங்க. இந்த அட்டிக் அப்படின்றது எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு மேலே, அதாவது மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த அட்டிக் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல பிளன்ச் மோனியரை போய் பூட்டி வச்சிடுறாங்க. ஸோ பிளன்ச் மோனியரோட அம்மா பிளன்ச் மோனியரை இந்த அட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்போ மனசு மாறியோ, எப்போ அவரை மறக்கிறியோ அப்போதான் நீ இந்த அட்டிக்கை விட்டு வெளியே வர முடியும், அது வரைக்கும் நான் உன்னை வெளியே விடுறதாவே இல்லை அப்படின்னு சொல்லி பூட்டிட்டு போயிடுறாங்க. டெய்லியும் பிளன்ச் மோனியரோட அம்மா வந்துட்டு அவங்க கிட்ட கேட்க தான் செய்வாங்க தெரியுமா, உனக்கு வந்து இவரை பிடிச்சிருக்கா, இந்த பையன் அழகா இருக்கான், இந்த பையனுக்கு வந்து நிறைய சொத்து இருக்கு, இவன் வந்து அவரோட பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி டெய்லி கேட்பாங்க. ஆனால் பிளன்ச் மோனியர் வந்து மனம் மாறுறதாவே இல்லை, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், யாரோட ஃபோட்டோவே என்கிட்ட கொண்டு வந்து காட்டாதீங்க, தயவு வச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பிளன்ச் மோனியரோட அம்மாவுக்கு வெறி ஆத்திரம் எல்லாமே வருது. உன்னை இவ்வளவு தூரம் நான் பண்ணியும் நீ வந்துட்டு அவர் தான் வேணும்னு சொல்லி நிற்கிறியா, நான் உன்னை இந்த அட்டிக்ல இருந்து வெளியே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கோவத்தினால அந்த அட்டிக்லேயே பிளன்ச் மோனியரை பூட்டி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1/3/1874 பிளன்ச் மோனியரோட 25வது பிறந்த நாள் வருது. அதாவது அவங்களோட 25th பர்த்டே வருது. ஸோ அதுக்கு பிளன்ச் மோனியரோட அம்மா அவங்களோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நெய்பர்ஸ், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பிளன்ச் மோனியர் வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டா, பிளன்ச் மோனியரை காணோம், அவன் எங்கே போனான்னு தெரில, நாங்கள் எல்லாரும் பிளன்ச் மோனியரை தேடிக்கிட்டு இருக்கோம், நான், பிளன்ச் மோனியரோட அப்பா, பிளன்ச் மோனியரோட அண்ணன் எல்லாருமே வந்துட்டு பிளன்ச் மோனியரை தேடிட்டு இருக்கோம், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரில. ஸோ அவங்க எல்லாரும் முன்னாடியுமே இப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அங்கே நிற்கிற யாருக்குமே தெரிய கிடையாது பிளன்ச் மோனியர் இப்போ இந்த நேரம் இந்த வீட்டோட அட்டிக்கில் தான் இருக்கா அப்படின்றது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நடிச்சு சொல்கிறாங்க தெரியுமா, என் பிள்ளைய காணோம், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடுவா, நம்ம எல்லாரும் தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளன்ச் மோனியரை பூட்டி வச்சு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பிளன்ச் மோனியருக்கு 29 வயசு ஆகும்போது பிளன்ச் மோனியரோட அப்பா இறந்து போறாரு. ஆக்சுவலாக பிளன்ச் மோனியரோட அப்பாக்கா இருக்கட்டும் இல்லை பிளன்ச் மோனியரோட அண்ணனுக்கா இருக்கட்டும், பிளன்ச் மோனியரோட அம்மா செஞ்ச விஷயம் எல்லாமே தெரியும். அதாவது பிளன்ச் மோனியர் இந்த வீட்டோட அட்டிக்கில் தான் பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது அவங்க அப்பாவுக்கும் தெரியும், அவங்க அண்ணனுக்கும் தெரியும். தெரிஞ்சும் அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மானம் முக்கியம், மரியாதை முக்கியம். இது வரைக்கும் இந்த ரோட்டில் நான் போனேன்னா என்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. மேபி அவளை வெளியே விட்டு அவள் வந்து அந்த வயசானவன் கூட ஓடி போயிட்டா ஊர் உலகம் என்ன பேசும், பிளன்ச் மோனியர் இருக்கல்ல, இவங்க வீட்டு பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளை வந்துட்டு இப்படி ஒரு வயசானவர் கூட ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை தப்பாக பேசுவாங்க. அப்படின்றனால பிளன்ச் மோனியரோட அம்மா பிளன்ச் மோனியரை மேலே பூட்டி வச்சது தெரிஞ்சும் பிளன்ச் மோனியரோட அப்பாவும் அண்ணனும் அமைதியாக தான் இருந்தாங்க, எதுவுமே செய்ய கிடையாது. ஸோ பிளன்ச் மோனியரோட அப்பா இறந்துட்டாரு, இப்போ அண்ணாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க, பிளன்ச் மோனியர் அந்த அட்டிக்கில் தான் இருக்கா. ஸோ இப்போ பிளன்ச் மோனியரோட அந்த லவ்வருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளன்ச் மோனியர் காணா போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் பிளன்ச் மோனியரோட லவ்வர் பிளன்ச் மோனியரை எல்லா இடத்துலையுமே தேடி இருக்காரு, ஒரு இடம் விடாம. அதாவது பிளன்ச் மோனியரோட வீட்டை தவிர்த்து அந்த ஊர்ல எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காரு, எல்லா இடத்துலையுமே தேடி இருக்காரு, ஊர் விட்டு வேற ஊர் போயெல்லாம் தேடி இருக்காரு. அவர் தேடி தேடி கடைசியில் அவரும் இறந்து போயிட்டாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கல்யாணமே பண்ண கிடையாது, வேற ஒரு பொண்ணு அவர் கல்யாணமே பண்ண கிடையாது. பிளன்ச் மோனியருக்காக வெயிட் பண்ணி அவளை தேடி 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 அவரும் இறந்து போயிட்டாரு. பிளன்ச் மோனியரோட அம்மா எப்படி தெரியுமா, சம்டைம்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து பிளன்ச் மோனியரை பற்றி ஏதாவது விசாரிச்சாங்க அப்படின்னா பிளன்ச் மோனியரோட அம்மா நடிப்பாங்க. எப்படின்னா, ஐயோ அதை பற்றிலாம் பேசாதீங்க, நானே என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன சோகத்தில் வேற இருக்கேன், இப்போ என் பொண்ணு எங்கே போயிட்டான்னு தெரியல, என் பையன் தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடிட்டே தான் இருக்கா, அதை பற்றிலாம் கேட்காதீங்க. பா சாமி, நான் நடிப்புடா. ஸோ இப்போ பிளன்ச் மோனியரோட நிலைமை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளன்ச் மோனியர் தங்கியிருந்த அந்த ரூம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சின்னது, ஏன்னா அட்டிக்னாலே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே லைட்டே இருக்க கிடையாது, ஒரு லைட்டு கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பிளன்ச் மோனியருக்கு வந்து சோறு எப்படி கொடுப்பாங்கன்னா, மீதமான சாப்பாடு, இப்போ அம்மா அண்ணா 2 பேரும் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கக்கூடிய கோழி, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிற கீரை, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கக்கூடிய சோறு, இதை மட்டும்தான் வந்து பிளன்ச் மோனியருக்கு சாப்பாடாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, வேற எதையும் கொடுக்க கிடையாது. ஒரு சில சமயம் கொடுப்பாங்க, ஒரு சில சமயம் வந்துட்டு சாப்பாடு மிச்சம் ஆகாமல் இருக்குது, சாப்பாடு எல்லாமே வந்து அம்மா ஒன்று சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு பிளன்ச் மோனியருக்கு சாப்பாடே கிடையாது, பட்னி தான்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பிளன்ச் மோனிக்கு குளிக்கணும் இல்லை பாத்ரூம் போகணும் அப்படின்னா அவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போகவே முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த அட்டிக்கில் வந்து ஒரு கட்டில் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய சங்கிலியில தான் வந்துட்டு பிளன்ச் மோனியை கட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களை சங்கிலியில் கட்டி போட்டிருக்கனால அவங்களால எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லை குளிக்கணும் இல்லை வெளியே எங்கேயும் போனாலும் அவங்களால நகலவே முடியாது, அங்கேயே தான் இருந்தே ஆகணும். ஸோ அதனால சப்போஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருந்தாலும் அவங்க அப்படியே அந்த பெட்டிலே போயிடுவாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த பெட்டில் தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க, அந்த பெட்டில் தான் வந்து தூங்குவாங்க, அந்த பெட்டில் தான் வந்துட்டு அவங்க பாத்ரூமும் போவாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா குளிக்காம அங்க இருந்திருக்காங்க. 21 மே 1901 அன்னைக்கு அந்த ஏரியா சைடு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்து, ஒரு பிளைன் லெட்டர். யார் எழுதியிருக்காங்க, எந்த காரணத்துக்காக எழுதியிருக்காங்க, எங்க இருந்து எழுதியிருக்காங்க, இப்படி எதையுமே மென்ஷன் பண்ணாம ஒரு லெட்டர் ஒன்று வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிளன்ச் மோனிரோட அம்மா ஒரு வயசான ஒருத்தரை வந்துட்டு அந்த வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துறாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எதுவுமே கொடுக்காம அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, நீங்க அந்த வீட்டுக்கு போய் பாருங்க, இப்படி ஒரு வயசான ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த லெட்டரை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த எடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாருமே பிளன்ச் மோனிரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பிளன்ச் மோனிரோட வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க, ஆனா யாருமே வந்து திறக்க கிடையாது. அப்போ போலீஸ் என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஸோ அந்த வீட்டுக்கு மேல இருந்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க கீழே அந்த போலீஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி யாரு அப்படின்னா பிளன்ச் மோனிரோட அம்மா தான். ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சு வேகமாக கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிளன்ச் மோனிரோட அண்ணா வந்து கதவை ஓப்பன் பண்றாங்க. உள்ள போய் தேடி 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 பாக்குறாங்க, எங்கேயுமே இருக்க கிடையாது. கடைசியா அட்டிக்கு போய் பாக்குறாங்க. ஸோ அட்டிக் கதவு பூட்டி இருக்கு. அட்டிக் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போகும்போது பிளன்ச் மோனிர் பயப்படுறாங்க தெரியுமா. உள்ள ஆளுங்க வந்து மனுஷங்களை பார்த்தது பிளன்ச் மோனிர் பயப்படுறாங்க, ஏதோ மனுஷங்களே பார்க்காத மாதிரி. கரெக்ட், 25 வருஷமா அவங்க மனுஷங்களே பார்க்கல. கரெக்டா. ஸோ அதனால அவங்க அப்படிதான் பயப்படதான் செய்வாங்க. ஸோ அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க அந்த பெட்டு மேல படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரே ஒரு போர்வை தான் வச்சிருந்திருக்காங்க. அந்த போர்வை பார்க்க கறி துணி மாதிரி இருக்கு. ஏன்னா 25 வருஷமா அந்த ஒரு போர்வை தான். யோசிச்சு பாருங்களேன், அப்ப எப்படி இருந்திருக்கும். அந்த ஃபுல்லா போர்வை ஃபுல்லா கிழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, பிளன்ச் மோனியோட உடம்புல ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, ஒரு துணி கூட இல்லை. அவங்க சட்டை போடலை, பேண்ட் போடலை, எதுவுமே போடலை. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸே போடலா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு ஒருத்தவங்க கதை உடச்சிட்டு உள்ள வரும்போது பிளன்ச் மோனியர் பயப்படுறாங்க. அவங்க எப்படி தெரியுமா இருந்திருக்காங்க, எலும்போட அவங்க சதை ஒட்டி இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் ஃபுல்லா குப்பை. அதாவது சாப்பாடு தான், சாப்பாடு வந்து நாள் கழிஞ்சிச்சுன்னா அது குப்பை தானே, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அந்த ரூம்குள்ளே பூந்தாலே வந்துட்டு நாத்தம் அப்படி அடிக்குது, கெட்ட நாத்தம் அப்படி அடிக்குது. ஸோ அந்த ரூம்குள்ளே வந்துட்டு பிளன்ச் மோனியர் சாப்பிட்டு போட்டு வச்ச அந்த வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம் போனது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிளன்ச் மோனியர் கூடயே சேர்ந்து அந்த ரூம்குள்ளே கருப்பாம்பூச்சி, பூரா, அதுக்கப்புறம் எலி, இந்த மாதிரியான நிறைய பூச்சி இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்ததும் போலீஸ்க்கே வந்து ரொம்ப பாவமாக இருந்திருக்கு. இப்படி ஒரு நிலைமையில ஒருத்தவங்களை அடைச்சி வச்சு இருக்க முடியுமா, அதை பார்த்துட்டு மனுஷங்களால இருக்க முடியுமான்ட்டு பிளன்ச் மோனியோட அம்மாவையும் அண்ணனையும் திரும்பி போலீஸ் பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்திருக்கு, ஓ இன்னும் உள்ள உயிரோட தான் இருக்காளா, அவ்வளோதான். இதுதான் அவங்களோட ரியாக்ஷன். அமைதியா இருக்காங்க, எதுவுமே சொல்லலை, ஒரு பதட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவையும் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது வெளியே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏசுறாங்க, திட்டுறாங்க, அப்படியே மூஞ்சி நேராகவே திட்டுறாங்க. நீலாம் ஒரு அம்மாவா, நீலாம் ஒரு பெத்த தாயா, மகளை போய் இப்படி அட்டிக்கில் போட்டு பூட்டி 25 வருஷமா காணோம்னு எங்ககிட்டலாம் நடிச்சிட்டு இருந்தியே, நீலாம் வாழ தகுதி இல்லாதவ, செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏசுறாங்க. இதை கேட்கும்போது பிளன்ச் மோனியோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை ஏற்றுக்க முடியல அவங்களால. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளன்ச் மோனியோட அண்ணாவை தான் வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ கோர்ட்ல வந்துட்டு ஜட்ஜ் வந்துட்டு பிளன்ச் மோனியோட அண்ணன் கிட்ட கேட்கிறாரு, நீங்களாம் எதுக்கு இப்படி பண்ணீங்க, ஏன் பிளன்ச் மோனியோட எந்த அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அண்ணா சொல்ற பதில் என்ன தெரியுமா, அவளுக்கு 25 வயசு இருக்கும்போது அவ வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா, அது வந்து எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எங்க அம்மா ஏசுனாங்க, கூடாது நீ பண்ணிக்க கூடாது, அவர் வயசானவரா இருக்காரு, வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கு பிளன்ச் மோனியர் எங்க அம்மாவோட ஆர்கியூ பண்ணா, எங்க அம்மாவும் திருப்பி ஆர்கியூ பண்ணாங்க. அதுக்கு பிளன்ச் மோனியர் திருப்பி எங்க அம்மாவை அடிச்சுட்டா, வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைச்சா, ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிட்டா. ஸோ அதனாலதான் நாங்க வந்து அவளை கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சோம், அது இத்தனை நாள் ஆயிடுச்சு, நாங்க ஓப்பன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படியே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றது தெரியல. ஆனா வந்துட்டு இதை எதையுமே வந்துட்டு போலீஸ் நம்ப கிடையாது. ஸோ இவங்க இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் பிளன்ச் மோனியரோட அண்ணனுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா தண்டனை கொடுத்துருக்காங்க, வருஷம் கூட கிடையாது, ஒரு சில மாசம் தான், 15 மாசம் தான் வந்துட்டு இவங்களை ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளன்ச் மோனியரோட அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை கேட்டுட்டு மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறாங்க, எப்படி முடியும், 25 வருஷமா ஒரு பொண்ணு ஜெயில வச்சு அடைச்ச மாதிரி அந்த அட்டிக்ல அடைச்சு வச்சிருந்த ஒருத்தனுக்கு வெறும் 15 மாசம் தான் தண்டனையா,
25 வருஷம் வாழ்க்கையே அந்த பொண்ணுக்கு போயிடுச்சுல்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த 25 வருஷம் வாழ்க்கை கிடைக்குமா திருப்பி? 25 வயசுல பூட்டி வச்ச பொண்ணு 50 வயசு பொண்ணு கிடையாது, பாட்டியா அவ வெளியே வந்திருக்கா அந்த அட்டிக்க வந்து. அப்படி பூட்டி வச்ச ஒருத்தனுக்கு 15 மாசம் தான் தண்டனையான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, பணம் காசு பெரிய ஆளு ஒன்றும் பண்ண முடியாது. 15 மாசம் தான் வந்து தண்டனை. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன கோர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது பிளன்ச் மோனிக்கு வந்து 50 வயசு இருக்கும்போது அவங்களை வெளியே எடுத்துட்டு வந்தப்போ அவங்க வெறும் 25 கிலோ தான் இருந்திருக்காங்க. 50 வயசுல வெறும் 25 கிலோ தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளன்ச் மோனி வந்துட்டு 1913 இறந்து போயிட்டாங்க. அதுதான் அந்த பிளன்ச் மோனியோட கதை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. see you again in my next video. மேபி another இந்த மாதிரி பாவமான கேஸ். ஸோ இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்கார. இவங்க எதுக்கு சிரிக்கிறேன்? இவங்க 4 பேருமே வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள். வளர்றேன். இவங்க 4 பேருமே வந்துட்டு மிகப்பெரிய பறக்கிறவங்க கிடையாது. இவங்க 4 பேருமே வந்துட்டு மிகப்பெரிய பறக்கிறவங்கன்றேனே. இவங்க 4 பேருமே வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரர். பிளன்ச் மோனி மாதிரி தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ண பிளன்ச் மோனிக்குமே வந்து கல்யாணம் பண்ற ஐயோ. ஸோ பிளன்ச் மோனிக்குமே வந்து பிள்ளைக்கு எவ்வளோ சேட்டை. ஸோ பிளன்ச் மோனியோட அம்மாவுக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் பயங்கரமான ஷாக். ஏன்னா வந்ததுல எத்தனையோ பசங்க ஏய் மோட்டர் ஆன் பண்ணிட்டான். நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது தலை நேரா இருந்துச்சா சாஞ்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப நேரம் இருந்து இப்போ இப்படி சாஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு வந்துட்டு 45 50 அப்படி இருக்கு. வயசானவர் தாத்தா. ஒரு தாத்தாவை சொல்லாமா? இப்படிலாம் நான் சொல்லாமா? ஐயோ தெரியலையே. ஏய் கலர் போகுது. ஏன்னா வந்து வயசு வித்தியாசம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐயோ வளர்றேன். ஏன்னா மோனிகாவா? ஐயோ பிளன்ச் மோனிகா யாரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வயசு ஐயோ பேசவே வரல வாயாலசு இருந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விடைச்சிட்டு இருக்காங்க. இதில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வந்து ஐயோ உடறேன். ஸோ கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்துட்டு பிளன்ச் மோனியோட கோர்ட்